இந்த ஒரே ஒரு சிரம் உங்களோட ஸ்கின்ல உள்ள மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நானா இருந்தாலும் கண்டிப்பா நம்ப மாட்டேன். நானுமே நம்பல. மோஸ்ட்லி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் அவ்வளோ சீக்கிரமா வாங்க மாட்டேன். என்னோட ஃபேஸ்க்கு போட்டு காமிக்கணும், போடணும் அப்படின்றதுக்காண்டி வாங்க மாட்டேன். மேபி உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி வேணா வாங்குவேன். எனக்கு மனசுல தோணி எனக்குன்னு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் வாங்க மாட்டேன். ஓகேவா? பட் அதையும் மீறி நான் வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணும்போது ஒரு ரியலி ஐ ஃபெல் இன் லவ் வித் திஸ் சீரம். ஸோ அதுக்காண்டி தான் நான் 2 வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் 2 பாட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு புடிச்ச ப்ராடக்ட்டோட நான் 2 தடவ வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலா வேற ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் இது என்னோட ஸ்கின்ல உள்ள அவ்ளோ ப்ராப்ளம்க்கு எனக்கு அவ்ளோ நல்ல சொல்யூஷனா இருந்ததுனால, எனக்கு வேற வழியே தெரியல. இது வாங்கி நான் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நான் கண்டிப்பா வாங்கிட்டேன். எப்படி யூஸ் பண்றது? இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க உங்களோட ஸ்கின் கேருக்கு பிகினரா இருந்தாலும், இல்ல உங்களோட ஸ்கின்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, டல்லா இருக்கு, அண்ட் ட்ரையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ஒரு ப்ராப்ளமோட இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூ கேன் கோ வித் திஸ். ஓகே. ஸோ லெட்ஸ் சி வாட் இட் இஸ். அண்ட் நீங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இஃப் யூ ஆர் அ ஸ்கின் கேர் அடிக்ட், என்ன தெரியுமா? இதுதான் வில்வால இருந்து மில்க் டிராப்ஸ் பிரைட்னிங் சிரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாவே உங்களோட ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் விச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஸ்கின். அண்ட் ஆல்ஃபா பியூட்டின் இருக்கு, அண்ட் ஆலோவேரா ஜூஸ் இருக்கு. இது மாதிரி எல்லாமே நோ ஹார்ஷ் கெமிக்கல். இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடும் கூட. எல்லா ஸ்கின் டைமுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இதில் கூடிய பெரிய பெரிய விஷயம். பெருசாக ஹார்ஷ் கெமிக்கல் எதுவுமே இல்லை. பட் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பாட்டில் இது. இவ்ளோ க்ளீனா இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நான் தீர்த்து வச்சிருக்கேன். யூ கேன் சீ இட் ஹியர். எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்தது. நான் பெருசா வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கிடைக்கிறது யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. பட் 2 டைம்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நானுமே அத பத்தி திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். செம்ம சிரம் இது. உங்களுக்கு சீக்கிரமா தீர்ந்து போற மாரி ஃபீல் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நான் வந்து மார்னிங் இத யூஸ் பண்ணுவேன். நைட்டும் இத யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படின்றதுனால எனக்கு இது வந்து சீக்கிரமாவே தீர்ந்து போற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆ காஸ்ட்லி தான். மாடரேட்ன்னு கூட சொல்ல முடியாது. இதோட பிரைஸ் வந்து காஸ்ட்லி தான். ஐ திங்க் நான் 2 டேஸ் ஆகுது வரும்னு நெனச்சேன். கரெக்ட்டா வீடியோ எடுக்கும்போது தீர்ந்து போயிருச்சு. ஸோ இவ்வளோ தான் இருக்கு இப்ப என் கையில. ஐ திங்க் அகைன் ஆர்டர் போடணும். பட் ஓரளவு உங்களோட கன்சிஸ்டன்சி நான் வந்து என்னால காமிக்க முடியும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் இருக்கு. ஓகேவா? ஒரு மாதிரி அந்த உங்களுக்கு ரைஸ் வாட்டர் எப்படி இருந்தா தெரியும் தானே? ரைஸ் வாட்டர் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட உங்களோட ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்ளோ ஹைட்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஃபேஸ்ல. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கர ஒரு யூ நோ என்னோட ஸ்கின்ன பார்த்துக்க முடியாம அப்படின்ற மாதிரி நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது, பிக்மெண்டேஷன் இருந்தது. இது எல்லாத்தையுமே சரி பண்ணது ஓரளவு அப்படின்றது இந்த மில்க் ட்ராப்ஸ் தான். இத நான் கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டீப் ஹைட்ரேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு எவ்வளோ ட்ரையா இருக்கு. இந்த சீரம் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாரி ஹைட்ரேஷன் ஒரு டீப் ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீரம் வந்து செம்ம சூப்பரா ஒர்க் ஆகும். இத நீங்க கன்டினியூஸா 30 டேஸாவது யூஸ் பண்ணி பாருங்க. ஐ திங்க் முடிஞ்சு போச்சு. மை பேட் லக். நான் கண்டிப்பா இன்னைக்கு ஆர்டர் போடணும். ஸோ என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணியிருக்க ஒரு சைடு ஓரளவு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைட்ரேஷன் இருக்கு. ரொம்ப க்ளோஸ் அப்ல காமிச்சிருக்கேன். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ஒரு மார்க் இருக்கும். உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சிரம் ட்ரை பண்ணேன். ஓகேவா? ஹைஃபன் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு சிரம் ட்ரை பண்ணேன். அது வந்து பயங்கர ஒரு ஹார்ஷ் கெமிக்கலா இல்ல என்னன்னு எனக்கு இனிமே தெரியல. பட் நான் கம்ப்ளைண்டும் ரைஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ என்னோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின் தான். நார்மல் டூ ட்ரைன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட ஸ்கின்னுக்கே அது போட்ட உடனே பயங்கரமா எனக்கு அது அந்த இடம் வந்து பர்ன் ஆக ஆரம்பிச்சது. பர்ன் ஆகி யூ நோ அப்படியே எனக்கு அந்த மார்க்காவே இருந்தது. எனக்கு சுத்தமா என்னோட ஃபேஸ்ல அதுக்கப்புறம் நான் எப்பவும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சிரம் போட்டுட்டு என்னோட ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் போடுவேன். பட் அன்னைக்கு எனக்கு மாய்ஸ்சரைசர் கூட போட முடியல. அப்படியே எனக்கு அப்படியே எரியுது அப்படி என்னோட ஃபேஸ் ஃபுல்லா. அப்புறம் தான் யோசித்தேன், இந்த ஒரு ஸ்கின் கேர் பண்ற வீடியோஸ் அப்படின்றது எவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு ஜாப் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணும்போது நம்ம மூஞ்சி அப்படியே எப்படி போகும்னே தெரியாது. அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாரி தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். பட் எனிவே ஸோ லாஸ்ட் ஒரு வீடியோல ஒரு வேக்சிங் பவுடர் கூட ட்ரை பண்ணேன். ஸோ அந்த வேக்சிங் பவுடர் ட்ரை பண்ணி அதுக்கு மேல என்னோட வாய் சுத்தி பிளாக்கா பிக்மெண்ட் ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ ரெட்னஸ் அத விட. அதுக்கு மேலயும் அதே தான் சேம். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண முடியல. எதுவுமே அப்ளை பண்ண முடியல. பயங்கரமான ஒரு ப்ராப்ளம்.
ஸோ ஐ திங்க் இது ஒரு டஃப்பான ஜாப் தான் கண்டிப்பாக, டு பி ஃப்ரேங்க். சிரமை கண்டிப்பாக உங்களோட ஏஎம் அண்ட் பிஎம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. யூ வில் see the drastic changes in your face. ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா பிக்மெண்டேஷன் கம்மியாகும். ஸோ என்னோட ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 இயர் முன்னாடி என்னோட ஃபேஸில் அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது. அவ்வளோ ப்ராப்ளம்னா என்னன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் நாள் பார்த்தோன்னா மூஞ்சில எனக்கு பிம்பிள் ஃபேஸ் கூட கிடையாது, டு பி ஃப்ராங்க் யூனோ. அப்போ எனக்கு பிம்பிளும் வரும். அந்த பிம்பிள் வந்துட்டு அந்த பிம்பிளும் போகாது. அந்த பிக்மெண்டேஷன் இருக்கும். பயங்கரமா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் கண்டிப்பா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இது மட்டும் தான். நான் மட்டும் இல்ல, இது நெறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. நெறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் குடுத்துட்டுருக்காங்க. என் அக்காவும் இத யூஸ் பண்ணியிருக்கா. அவளுக்குமே நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி என்னோட சிஸ்டருக்கு வந்து ஆக்னி ஸ்கின். ஓகேவா? ஸோ ஈவன் ஹர் ஸ்கின் நீட்ஸ் திஸ். ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பரான ஒரு சிரம் இது. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க கன்டினியூவா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதோட பிரைஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து 30 எம்எல் இது வந்து 20 எம்எல் ப்ராடக்ட். ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்கு 20 எம்எல் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ 20 எம்எல் ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்னா 450 சம்திங் வந்தது. ஓகேவா? அண்ட் 600 வருது. ஓகேவா? ஐ திங்க் 30 எம்எல் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்க. பெருசான ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்லாம் எதுவுமே இல்ல. ஸோ உங்களுக்கு ஹையலுரோனிக் ஆசிட் இருக்கு. அண்ட் ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அதுதான் இதில மெயின் இன்கிரீடியன்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு மில்க் சீரம் வந்து சேஃப் அண்ட் வெரி எஃபெக்டிவ் ஃபார் பிகினர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க கண்டிப்பா இப்ப தான் ஸ்கின் கேர் ட்ரை பண்றேன் அப்படின்னா, யூ கேன் பிளைண்ட்லி கோ வித் திஸ் சீரம். ஓகேவா? ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. மேபி பேட்ச் டெஸ்ட் எடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. இஃப் அட் ஆல் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா, யூ கேன் டிஸ்கன்டின்யூ திஸ். பட் இட் ரியலி என்னோட ஃபேஸில் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்காண்டி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 20 டேஸில் ரிசல்ட் தெரிஞ்சதுன்னே வச்சுக்கோங்க. அது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது லைஃப்பில் மட்டும் இல்லை, ஸ்கின் கேர்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஸோ இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸலுக்கு போகிறேன். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது எலானவேஷனில். ஸோ அதில் எக்ஸல் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதே எனக்கு டோனில் வருது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மில்க் சீரம் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிரமோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபைட் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ். பை பாய்.